ஒரு ஈவினிங் டைமில் ஒரு லேடி ரொம்ப நேரமாக ரோட்டில் காருக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே அங்கே வண்டியை நிறுத்தலை. இதை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் அந்த லேடி கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டார். அதுக்கு அந்த லேடி, என்னோட கார் டயர் பஞ்சர் ஆகிருச்சு, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. உடனே அவர், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டயரை கலட்டி வேறு டயரை மாற்றி விட்றாரு. அந்த லேடி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. அதுக்கு அவர், என்னோட பேர் தயாளன், நான் ஒரு டீ கடை வச்சுருக்கேன், அதுலேருந்து வர்ற வருமானமே எனக்கு போதும், நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உங்களுக்கு உதவி பண்ணேன், நீங்களும் யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அந்த லேடி அவரையே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அவங்களுக்கு பயங்கர தலைவலி. அதனால் அங்கேருந்து ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறாங்க. டீ கொடுத்த பொண்ணு நிறை மாத கர்ப்பிணின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த கடை பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. உடனே தயாளன் சொன்னது அந்த லேடிக்கு ஞாபகம் வந்துச்சு. 10,000 பணத்தை அங்கே இருந்த டேபிளில் வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. க்ளீன் பண்ண வந்த அந்த பொண்ணு பணத்தை பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வேகமாக வெளியில் ஓடுறா. அதுக்குள்ளே காரு போயிருச்சு. பிரசவ செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வீட்டுக்காரர் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. இதை சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறா. அங்கே வேலை செஞ்ச டயர்டில் தயாளன் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த கதையோட கருத்து என்னன்னா, நம்ம மற்றவங்களுக்கு எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கும் திரும்ப கிடைக்கும்.